என்ன பண்ணாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குன்னு நினச்சி தூக்கமே வர மாட்டேங்கா? உண்மையை சொல்லப்போனால் அது கூட ஒரு ரீசன் தான். இந்த வீடியோவில் தூக்கம் எப்படி வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி தினமும் பயனுள்ள ஒரு தகவலை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிறது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. நம்மளோட ஃபேட் லாஸ் ஜேர்னியில் 70% ஆஃப் த ஃபேட் நம்ம தூங்கும்போது நம்ம காற்று வழியாக தான் போகுதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. வெயிட் லாஸ் பண்ணும்போது தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல டயட் இருக்கேன், டெய்லி கார்டியோ பண்ணுறேன், நல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சரியாக தூங்குறீங்களா அப்படின்றத மறுபடியும் மெஷர் பண்ணி பாருங்கள். டெய்லி 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நீங்கள் சரியாக தூங்கலைன்னா கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். கார்டிசாலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லி. எப்போ உங்கள் பாடியும் உங்கள் மைண்டும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோ அது உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ டெய்லியும் 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறத வழக்கமாக வச்சுக்கோங்க. வெல்கம் டு 100 நாள் பிகமிங் கேலஸ்தனிக்கில். இன்றைக்கி நாள் 11. எப்பயும் போல் காலையில் வேலையை முடிச்சுட்டு மதியம் சாப்பாட்டுக்கு மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்பு சத்துன்னு சொல்லி மேக்ரோ நியூட்ரிஷன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு ஈவினிங் போல் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கோதாவில் இறங்கியாச்சு. இன்றைக்கி ஹேண்ட் ஸ்டாண்டும் ஃப்ரண்ட் லிவரும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டின்னருக்கு சப்பாத்தியும் முட்டையும் சாப்பிட்டுட்டு யாருமே இல்லாத ரோட்டில் 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு இன்றைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.